வயிறு முட்டை கடைசியாக சாப்பிட்டது எங்கே, எவ்வளவு? சாப்பிட்டு முடிச்சுட்டு பிளேட்லாம் கொண்டு போய் வச்சுட்டு வெஸ்ஸில் வாஷ் பண்ணிட்டு வரும். உடனே ஒரு சின்ன டீ கூட நல்லா இருக்கும். சாப்பிட்ட உடனே குடிக்கிறதுக்கு எவ்வளோ கடுப்பாகும். ஓய் பொண்டாட்டி காஃபி குடிச்சேன். காலையில காஃபி ஆர்டர் போட்டுருவாங்க சார். காஃபி காலையில காஃபி ஆர்டர் போட்டு அச்சா பஸ் அச்சா. நைட்டு கொஞ்சம் ஒர்க் இருக்கும்ல சார், காலைல ஒரு காஃபி தானே சார் ஆர்டர் போட்டு தந்தா என்ன? ஏன் எதுக்கு? அப்படி இல்லை சார், ஆர்டர் போட்டு காஃபி குடிச்சிட்டு மறுபடியும் படுத்துங்க ஆரம்பிச்சோம். நான் கம்பெனி போயிடுவேன், அவங்க மறுபடியும் படுத்துங்க ஆரம்பிச்சிருவாங்க. அம்மா கூட பேசிக்கிட்டு அப்படியே வந்து பாத்தீங்கன்னா ஒரு 10-15 சப்பாத்தி கிட்ட சாப்பிட்டுட்டேன். நல்ல பசி. யூஸ்வலா நான் இவ்வளவுதான் ரைஸ் சாப்பிடுவேன் வெயிட் பண்ணி. எப்படி சோத்தை எடுத்து எடை போட்டு சாப்பிடுவீங்க? எடை போட்டு சாப்பிடுவோம். குழம்புல மேலாக்க மதக்கிற கொழுப்பு அள்ளிட்டு வந்துடாம நல்ல கரண்டியை கீழே விட்டு கறியா அள்ளிட்டு வா. இப்போ ரொம்ப வெயிலா இருக்கு, வெளில போய் கேர்டு வாங்கிட்டு வரதுக்கு. அதனால அந்த டைம் கேப்ல நான் ஒரு 20 மினிட்ஸ்க்கு நான் ஆர்டர் பண்ணிடுறேன். உங்ககிட்ட நான் என்னத்தமா பேசுறது? 6th ஸ்டாண்டர்ட்ல படிக்கும்போது ஹாஸ்டல்ல போட்டிலாம் பண்ணுவாங்க. 17 பரோட்டா சாப்பிட்டேன். யோ என்ன இது? 10th படிக்கும் போது 9 இட்லி சாப்பிட்டேன். 39 இட்லி. அம்மா வீட்டுல சமைச்சாங்கன்னா நார்மலாவே இட்லி வந்து 30 இட்லி தான் சாப்பிடுவேன் டெய்லியும். ஏங்க டெய்லி 30 இட்லி சாப்பிடுவீங்க? இது வித்தியாசமா இருக்கு. ஆர்டர் பண்ணுவோம் அந்த மாதிரி. எவ்வளவு விலை இது? ஃப்ளோட்டிங் லிட்டில் பன்னீஸ் ஒரு 250 அந்த மாதிரி. 12 மினி இட்லியே மோர் குழம்புல போட்டு 250 கிராம். தெரிஞ்ச டிஷ்ஷே வாங்கி சாப்பிடுறதுல எனக்கு விருப்பம் இல்ல. தெரிஞ்ச டிஷ்ஷை வாங்கி சாப்பிடுறதுல விருப்பம் இல்லாம இருக்கலாம். ஆனா அது எப்படி இருக்குன்னே தெரியாம வாங்கி சாப்பிடுறது எப்படிமா? பயப்பிடிச்சிட்டான். அப்பதானே தெரிஞ்சுக்க முடியும். சாரி எனக்கு தெரியாது சார் நான் 4 கோழி கிரில் கோழி முழுசா சாப்பிட்டுருக்கேன் சார். 4 கிரில் கோழி. பிரியாணி 3 கிலோ வரைக்கும் சாப்பிட்டுருக்கேன். உனக்கு பிடிக்குமா? எனக்கும் பிடிக்கும். 2.5 பவுல்ஸ் பிரியாணி நான் சாப்பிட்டேன். 2.5 பவுல் ஒரு 15 பேர் சாப்பிடுற மாதிரி கோணிட்டேன். யாரு பண்ணீங்க? ஸ்போர்ட்ஸ் பர்சன் குடிக்கிறாங்க, ஆக்டர்ஸ் குடிக்கிறாங்க. இல்ல அது இந்த தான் பார்த்துட்டு இருக்காங்க. அது ட்ரை பண்ணுமா? அது 18,000 என்னமோ. நக்கல்யா அவனுக்கு. தெருக்கு கொண்டாந்துடலாம். நல்லா பண்றனோ இல்லையோ, ஆனா நீ நல்லா பண்ற. இட்லி ஆர்டர் பண்ணுவாங்க காலையில. காலையில இட்லி எல்லாம் ஏமா ஆர்டர் பண்றீங்க? கொடுங்க. அது கூட செய்யறதுக்கு ஒரு சோம்பேறித்தனம் தான். ஏமா இதெல்லாம் ஒரு பொண்ணாம்மா? என்னம்மா இப்படி இருக்கீங்களம்மா? நான் ஜாப் போயிட்டு வந்துட்டு இருப்பேன், ஈவினிங் வந்திருப்பேன். அம்மா ஒரு காஃபி மால். என்ன கேட்ட? அம்மா ஒரு காஃபி மால் 10 மினிட்ஸ் வெயிட் பண்ணுங்க. ஒரு ஆன்லைன்ல காஃபி வரும். இங்க படுத்துற நிமிஷம்னால தாங்க முடியலையே. தலை வலிக்குதுடா, தலை வலிக்குதே. காஃபிக்கு என்ன எவ்வளவு நேரம் போகுது? ஒரு காஃபி போட்டு கொடுத்தா என்ன? அது உங்களுக்கு சொன்னா புரியாது சார். எனக்கு காஃபி போட தெரியாது சார். காஃபி போட்டு போட்டு பழகிட்டா வரப்போதா? இல்ல நான் காஃபி சாப்பிட மாட்டேன் சார். அந்த ஸ்மெல் எனக்கு பிடிக்காது. என்னடி சொல்ற நீ? என்ன சொல்ற? என்ன பண்ணுவாங்க, இட்லி வேணும் தோசை வேணும்னு சொல்லி ஆர்டர் பண்ணி சாப்பிடுவாங்க. ஆனா ஒரு குறிப்பிட்ட வந்து எனக்கு சாம்பார் வேணுன்றதுக்காகவே இட்லி தோசையை வாங்கி ஒரு 300 ரூபாய் பில் தள்ளிடுவோம். வீட்டு வேலை செய்யறதுக்கு என் பொண்ணை உனக்கு கட்டி கொடுத்தேன். வேணா வேலைக்காரி வச்சுக்கோ. சாம்பாருக்காக எல்லாமே வாங்குறீங்க. வை. அந்த சாம்பார் ரொம்ப நல்லா இருக்கும். சாம்பாருக்கு தானே ஆசைப்படுறேன். சாதாரண சாம்பாருக்கே நீங்க இப்படி இருக்கதான் அடமன்ட்டு நான் சொல்றேன்.